எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இப்போ வலுவான வாக்குமூலம் இது. எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஒன்றும் இல்லை, நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கு பிளான் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது. காத்திருந்து 3 மணி 4 மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல, உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு, லேட்டா வந்தவன். வாழ்க்கை விசித்திரமானது. எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது. உங்கள் தீவிர தன்மையில் அக்கறையுடன் இருங்கள், அது உங்கள் கைக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தீவிரத்தன்மைக்கு பெயர் தான் பக்தி. எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள். கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க? கள்ளம் பெருசா காவல் பெருசா? சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு, பெருசெல்லாம் கத்துது காவல். உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு. ஏன் தெரியுமா? எவ்வளவு காவல் காத்துக்கோங்க, கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்துவிட முடியாது. அவள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். யூ பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இந்த பிள்ளை இருக்கால கபிலா, நான் 12 வயதிலிருந்து பார்க்கிறேன். பேச்சு போட்டிக்கு வருவா, அம்மா கூட்டிட்டு வருவாங்க, மனனம் செய்து பேசுவாள். பரிசு அவளுக்கு கிடைக்காது, பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள், ஆனால் பரிசு வராது. ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல், உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள், அதை கவனித்துக்கொள், அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசு என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை, தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். முயற்சிதான். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவு நமக்கு எது தரும்? வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு. இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும். முதல் கேள்வி, பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அதற்கென்று வழி இருக்கு. பேராசிரியராக வரணும்னு நினைக்கிறீங்களா? வரலாம், வழி இருக்கு. படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பேசிக் டிகிரியில் 55% எடுக்கணும். மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் 55%க்கு மேலே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம். யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, படிக்கின்ற வகைகள் இருக்குது. படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம். எதுவும் தடை கிடையாது, அறிவு முயற்சியும் தான். இந்த அறிவு முயற்சியும் கொண்டு பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது வாக்குமூலம் ரொம்ப காத்திரமாக கொடுக்கிறேன். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பல நூல்கள் படித்து என்னுடைய படுக்கை அறையில் என் பக்கத்திலே 25 நூல்கள் காத்து கிடக்கின்றன நான் வாசித்து முடிப்பதற்கு. என்னுடைய அலமாரியில் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காத்து கிடக்கின்றன. பல்வேறு நூல் நிலையங்களிலும் நூலகங்களிலும் 8000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என் வாசிப்பிற்காக காத்து கிடக்கின்றன. இறைவன் இயற்கை வயது போட்டு தர வேண்டும், கண்களிலே வெளிச்சம் இருக்க வேண்டும், வாசிப்பதற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் வாழ்க்கையின் பயண வரலாறு. நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யோசிக்கிறேன், யோசித்து யோசித்து சில முடிவுகளுக்கு வருகிறேன். அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையை உயர்கிறேன். அந்த நிலை உயர்தல் எனக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்கிறேன். இவ்வளவுதான். இப்போ நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நின்னவங்களும் கொஞ்சம் நிமிருங்க. சொன்ன பேச்சு கேட்டு எல்லாரும் நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கல்ல. இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துலேருந்து நின்ன இடத்துலேருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்கீங்க. சிம்பிள், சிம்பிள் தான். ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம், இந்த கவனம் தான் வாசிப்பின் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தனை பற்றி 2 கவிதைகள் வாசித்தேன்.
அந்த 2 கவிதைகளையும் சொல்றேன், எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய. எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது, அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது. பாருங்கள், சிப்பியின் சத்தம், சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை. இப்படி ஒரு கவிதை படித்தேன். உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை, எழுந்து போய்விட்டான் புத்தன். இப்படி ஒரு கவிதை படித்தேன். அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன, அவற்றை புத்தன் தான் போதி மரமாக மாற்றுகிறான். அவை அரச மரமாகத்தான் கிடைக்கின்றன. அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதி மரமாக மாற்றப்படுகிறது. ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க, நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க. இறந்தால் நீரில் மூழ்கி நினைவொழிவார்கள் 3 நாள். இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல, இந்த 50 வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா? இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை. ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம், அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்? விடுதலை செய்கிறேன் பாருங்க. நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது, கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை, நாம எல்லாத்தையும் போட்டு தலையில் போட்டுக்கிறது. உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா? எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். நான் ரொம்ப காத்திரமான 3வது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன். நாங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், வெளிநாட்டுக்கு. உண்மையா சொல்லட்டுமா, மனம் திறந்து சொல்றேன். பேச்சாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளராக இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்லை, இதெல்லாம் ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான். தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி? காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லி தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்க அம்மா காயல்பட்டணத்தில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க, 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க, எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசுல ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை. 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகளில் ஒன்று கிளவிய கடிச்சிருச்சு. கிளவி கீழே கிடக்குது, வாயிலா நுர. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்து இருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. நான் சொல்றேன் பாருங்க, இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்பவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் சொன்னேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். வந்த விஷயம் வேறா இருக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம், கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம். பல கூட்டங்கள் அப்படித்தான், என்னமோக்காக வருவோம், ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம். நாங்க பேசுறதுக்கு தான் போனோம், பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல. எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் சான் ஆண்டனியோ கூட்டிட்டு போனாங்க பக்கத்துல. போயிட்டு வரும்பொழுது லஞ்ச் டேபிளில் ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு 2 வார்த்தை சொன்னார். நான் இது 3 புத்தக கண்காட்சியில் சொல்லிட்டேன். ஏன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல, இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே.
அறிவு தானே. 2வது முறை கேட்கணும் கேட்டுக்கோ பாருங்க. அவர் சொல்றார், பர்வீன், நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய். போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ, போற இடமெல்லாம் இது இந்த 2 விஷயத்த சொல்றியா? சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னார், ஃபர்ஸ்ட் சொன்னார், வேணுமா அது? நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க. நம்ம படிக்கணும், சம்பாதிக்கணும்னு தெரியுது. ஆனால் இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த உடல், இந்த மண், நமக்கு இருக்கிற அறிவு, நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி, இதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியறதே இல்லையாங்க. அவர் சொன்னார், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசி. பெரிய விஷயமா படிச்சுங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்கிறேன்? இதில் முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை, 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா? 25லேருந்து 45 வயது, 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை, என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னிலிருந்து ஒரு டயலாக விட்டுருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா பாடுறா, என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. படிச்சியா, நல்ல வேலை பார்த்தியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொண்டாட்டிய வீட்டை பாரு, இப்படி சொல்லி வளர்க்காதீங்க. அதுங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்கே பாடுறா, தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன். என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும். வளர்ந்த ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் வரும்னு தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி வளர்ப்பது? இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நமக்கு தெரிவதே இல்லை. இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அது இதை விட அற்புதமான ஸ்டேட்மெண்ட். சொல்தானே, இதோ முத்தாக வந்து விழ போகிறது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா? ஒரு விலை இருக்கு. ஃப்ரீ தானே சார்? உள்ள வந்தது தாசில்தாரங்க, ஃப்ரீ தானா? ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். எதுவே உங்கள் அன்பு வேண்டும் என்றால் நான் இதை செய்தாக வேண்டும். என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும். எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை. காதலிக்கிறீர்களா? அதற்கென்ற விலை உண்டு. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? விலை உண்டு. மண்டபங்க பிடிக்கிறதோ, சாப்பாடு போடுறதோ, நகை நட்டு வாங்குறதோ இல்லை. To maintain the family, to have responsibility on children, இதெல்லாம் இருந்த குழந்தை வேண்டுமா? You have to pay. அந்த பேமெண்ட்றது not in terms of money. அதற்கான வழிகளை, அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா? அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம்? They don't want to take responsibility. Responsibility is the payment. பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல், வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவனம், கவனம். ஒரு வினாடி கவனம் சிதறனா தான் உயிர் போகுது. கவனத்தோடு எப்படி இருப்பது? கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. கவனம் இருக்கிறதா நமக்கு? தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும். தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்றோமே, உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர் தான் தியான புள்ளி. வேற எங்கேயுமே சிதறாத, அங்கேயே நிற்கும். சிதறச்சுன்னா அளவு மாறிடும், ருசி மாறிடும். இந்த தியானம்,
இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா? கவனம். இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது? நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுல ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்லை. எல்லாம் பாஸ் தெரிச்சு. நான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக கடைசி பெஞ்ச் எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் மார்க் 98 வாங்கக்கூடாது. 98 எதெல்லாம் வாங்குதோ அதெல்லாம் ஜெயிக்கணும். அவ்வளோதான். அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்காக வரதுக்கு நம்மளை வளர்த்துக்கிட்டு போனால் போதும். ப்ரோக்ரஸ். 98 92 வாங்கினாலும் அவள் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆனால் 32 வாங்கினா, நான் 38 வாங்கினேன்னா அவளை விட நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஜெயிச்சுக்கிட்டே போகிறது தான் ஸ்ட்ராட்டஜி. உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே போ. யார் போலவும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனர்ஜியினுடைய ஹையஸ்ட்ல இருக்கணும். நான் இந்த கவனம் அப்படின்ற சொல் இருக்குல்ல, நான் ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு விதைத்தால் நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள் என்றால் அது விதைபொருளாகிறது. இல்லை என்றால் அது புதைக்குழியில் போகிறது. அது விதைக்குழியா புதைக்குழியா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து இந்த ஏதோ பேசுறாருல, உடனே ஒரு 4 பேர் அவங்களையே பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிய போதா? என் பேச்சை கேட்டாலாவது ஏதாவது ஒன்று கிடைக்கும். உடனே கவனத்தை சிதறடிக்கிறது. இங்கே மேலே ஏறி வந்து ஒருத்தங்க டீ கொடுப்பாங்க, அவங்களையே பார்க்குறேன். நான் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே வைத்தால அது கவனிக்கிறது இல்லை. என் கிளாஸ்லாம் லேட்டாக வந்தால் கூட பின்னால் போய் உட்காந்துடணும். எக்ஸ்கியூஸ் மீலாம் கிடையாது. வந்தால் பின்னால் போய் உட்காந்துக்கோ, அவ்வளோதான். கவனச்சிதறல் போல வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுத்துகின்ற விஷயம் வேறு கிடையாது. கவனத்தோடு இருங்கள் என்பதற்கு நான் எப்படி விளக்குறது? இது இப்போ பொங்கல் வந்ததில்ல, நாங்கள்லாம் கூட திருவண்ணாமலை ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அது பக்கத்தில் ஒரு கோவில். அந்த கோவிலில் பொங்கல் விழா. நான் இதை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், கரெக்டான டேர்ம்ஸில் இது போயிடுச்சுன்னா அரச மரம் போதி மரமாகும், அந்த துளி முத்தாகும். பாருங்க, மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு. நான் போய் உட்கார்றேன், நிகழ்ச்சி முடிஞ்சது, உரி அடிக்கிற ஃபங்க்ஷன். அது போட்டி நடத்துவீங்கல்ல, உரி. எத்தனை பேர் இங்கே உரி அடித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? உரி அடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன். கஷ்டம் பாருங்கள், நிறைய பேரில் இல்லை, முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. உரி அடித்து ப்ரைஸ் வாங்குறது கஷ்டம். பாருங்கள், அங்கே அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில் பயன்படும். என்னாச்சு, ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6லேருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னென்னா, எடுத்து 1 அட்டம்ப்ட் தான். மிஸ் ஆயிடுச்சுன்னா கையிலேருந்து கம்பு பிடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்காந்தான். என் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்கார்றான். ஜெயிச்சிட்டான்ல, உட்கார்றான். நான் அவனை பார்த்தேன். அவன் என்னை இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க, கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேர் உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்கார்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பாக இருக்குங்க. அவன் கண்ணு அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். அப்படின்னா ஃபுல் பேர் சொல்லுப்பான்னு. நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன். உங்களோட பேசுகிறதெல்லாம் அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணது தான். சரியா? ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்கே. அவ்வளோ திமிரா சொல்கிறான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு. ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும். அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா. தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு நடந்துருவோம். அவன்கிட்ட இவ்வளோ பேசிட்டேனா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா, பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசில் சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி பார்த்தா, எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? நான் சொல்லு.
அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா, 45 வயசு கடந்திருக்கிறேன், எனக்கு 6 வயசு சிண்டு, எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்லை, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது, எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட், அவர் தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே பாவம், பொழைச்சு போன்னு சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதல வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறார், ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்கார். இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க, எங்க புள்ள அப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா, அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பாப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன். ராஜா, யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போனா. ரைட்ல வாடா, முன்னால போ, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, மேல கீழே இறங்கிட்டு இருக்கு, அடிக்காத அடிக்காத, கவனமா கேளு 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 கேளு, கையை ஓங்கி அப்படியே இரு அப்படியே இரு, அப்படி அறாம அவனை நான் அடிச்சுனா உடஞ்சிச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்? கவனம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது புத்தகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் செய்துவிட முடியாது. அந்த கவனம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு, இந்த 2 வேலையை மட்டும் செய்யாதீங்க. குழந்தைகளை திட்டாதீங்க, இந்த 2 வேலையை சொல்லி திட்டாதீங்க. நடிக்காதரா, விளையாடாதரா. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுடா. இந்த குழந்தைகள் வேகமான ரீல்ஸ் பார்க்குறீங்களா பிள்ளைகளா? இந்த பிசாசு ஒன்று இருக்குது கையில். வேகமான ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிதானமாக படிக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சே நோ. வாழ்க்கை உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி டிக்கடிக்கும். ஆனால் இதுக்கு நீ நோ சொல்லணுமே. பல விஷயங்களுக்கு நீ நோ சொன்னால் வாழ்க்கை உனக்கு எஸ் சொல்வதற்கான வழிகளை தரும். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் கேலிதான் செய்யும், பிறகு கைத்தட்டும். கேலி செய்தால் கூட விழ மாட்டோங்க, கைத்தட்டலில் விழுந்தவர்கள் அதிகம் பேர். நான் சொல்லித் தருகிறேன், கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ, கை தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். எங்கே கை தட்டுகின்ற பொழுது, நாம் 10ஆம் கிளாஸ்ல கைத்தட்டி +2ல ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது. +2ல கைத்தட்டி விட்டுறாங்களா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க. அவர்களுக்கு சொல்லித் தருங்கள். வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது. ஒருவரை எப்படி பார்ப்பது, ஒருவரை எப்படி புறம் தள்ளுவது, ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்வது, ஒருவருடைய விஷயத்தில் எதையெல்லாம் நகர்த்துவது, எதையெல்லாம் நகர்த்தாமல் இருப்பது என்பதை குறித்து பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் நமக்கு அப்படித்தான் வந்து சேரும். சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது கவனமா காதுல கேட்க மாட்டோங்க. இப்போ உங்களுக்கு பேசுறது கேட்கறதுக்காக என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடணும். நான் சொல்லட்டுமா, என்னில் பல மடங்கு அதிகமான விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். கேட்பதில்லையே நாம்.
இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன், சில நேரங்களில் யாரேனும் ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுவதற்கான வலிமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் மூலமாக அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அதிகமான மரியாதை கிடைத்து போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியாவில் வரேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம வேற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்போ வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்டுங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகிறேன். இப்போ கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில் போடுங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமை காலையில் யாருமே வர மாட்டாங்க. நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த ப்ரோக்ராமில் நான் இருக்கிறேன். 7 பேர் இருந்தாங்க அரங்கத்தில். அதில் 7 பேரில் 3 பேருக்கு தமிழ் தெரியாது, ஃப்ரெஞ்சு இந்த மைக். இந்த 4 பேரில் ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துகிற ஹெட்டு பாரதிதாசன், அடுத்து அவங்க ஒய்ஃப், அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுகிறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்கே ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்கள் தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷனில் ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார், நாங்கள் எல்லாம் வீராவேசமாக பேசிட்டுப்போம். அதை எடுத்து போடுவாங்களா, நான் நினச்சிட்டேன் இது தூர்தர்ஷனாக இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸில் பேசினாங்க. இன்றைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்துருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகாக பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுலேருந்துன்னு, அதுக்கு முன்னால் அப்பா, அதுக்கு முன்னால் என்னை தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுலேருந்து? நான் பிறந்ததுலேருந்து. நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். ஆனால் இதையே நான் இப்போ சொல்கிறேன். இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்குது பாருங்க. கோஷாஸ்பத்திரியில் எங்கள் அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்லை, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்கள் அம்மாவை கீழே. கையில் 1 ரூபா வச்சுருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சுருக்காங்க கையில். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாங்களாம். அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளோ தான் இருக்கும், அழகாக இருக்கும் கால், ரோஸ் கலரில் இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன், கருப்பாக பெத்தேன்னு சொன்னேன். கருப்பாக குழந்தை பெற்றா கால் ரோஸாக இருக்கும் அம்மான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்கள் அம்மா. சரியா? கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னை வந்து பார்டர் தோட்டம் உள்ளே இருக்குது, அங்கே விட்டுடுங்க, எங்கள் மாமனார் வீடு அங்கே இருக்குன்னு. மேடையை பார்க்குறீங்களா, என் பேச்சை கேட்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்கே பாரு, உள்ள பெற்று 3 நாள் எனக்கு போக வழி தெரியாது, என் மாமனார் வீட்டில் விட்றியா இல்லையா? 15 பைசா பிள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரில் ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்கள் அம்மா இதை சொல்லி எங்கே தெரியுமா நிறுத்தினாங்க? எனக்கு எப்போ தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப முதல்ல மலேசியாவுக்கு கிளம்புறேன். அந்த டைமில் காலில் செருப்பு போடுறேன், எங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு. அந்த ஸ்பாட்டில் சொல்லுது எங்கள் அம்மா இந்த கதையை. ஏம்மா இப்போ சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க? இல்லை, என் குழந்தை இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்குது. அந்த 2 கால் தான் இப்போது மலேசியா போகுது, ஃப்ளைட் ஏற போகுது சொன்னாங்களா? இல்லை, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? போகும்போது எங்கள் அம்மா சொன்னது, அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினச்சிரு சுல்தானா. ஏமான்னு கேட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்கே
ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்க அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நினைச்சிரு, ஏன்னா நீ கால் நினைச்ச தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். இந்த சொல்லு இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்க கால் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ஃப்ளைட்டில் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போகிறது கூட மேடம் தான் கொடுக்குறாங்க காசு. எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்தில் எங்கள் அம்மாவை இறக்கி விடும்போது 10 பைசா கூட வாங்கலையாம்.